வெல்கம் பேக் நேர்களே. ஸோ சார், படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 3 பேர் முக்கியமான கதாபாத்திரங்கள் இருந்தாலும் நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட்ஸ், நிறையா புதுமுகங்கள் இவங்க சொன்ன மாதிரி, வரலட்சுமி சொன்ன மாதிரி படத்தில் இருக்காங்க இல்லையா? ஸோ அதில் வந்து ஜிஎம் குமார் சார் வந்துட்டு ரொம்ப ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே ஒரு பாலா படத்தில் வந்து ரொம்ப இதுவாக பண்ணியிருப்பார். பாலா சாருடைய படங்கள்னாலே ரொம்ப ஒரு டஃப்பான கேரக்டர் இருக்கும். அதில் வந்து அவர் ரொம்ப போன தடவை வந்துட்டு ஒரு கில்ட் ஃபீலிங்கோட அந்த கதாபாத்திரம் பண்ணியிருப்பார். ஸோ இந்த படத்தில் அவருடைய கதாபாத்திரம் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட புதுமுகங்கள் பண்ணியிருக்காங்க. அமுதவாணன் டெபியூ, 4 பொண்ணுங்க வரலட்சுமி கூட வருவாங்க, எக்ஸ்ட்ரானரி டான்சர்ஸ் அவங்கெல்லாம். அதே மாதிரி எல்லாமே டீம் அந்த ஒரு ஒரு உண்மையான கராட்டே குழு மாதிரியே இருக்கும். நம்ம ஜிஎம் சாரை பற்றி சொல்லணும்னா, ஜிஎம் குமார் சாரை வந்து இஸ் அ சான்ஸ்லெஸ் ஆக்டர். ஃபஸ்ட்டு நாள் போய் உட்காந்து அவர்கிட்ட பேசும்போனே எனக்கு ஒரு ஃபியர் இருந்துச்சு. அவர் நான் லுக்குக்கெல்லாம் பார்த்துட்டு பயந்துகிட்டே போனேன். கிட்ட போனால் குழந்த மாதிரி, ஹலோ சார் அவர் அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்குற விதமே இருக்கும். அவர் இஸ் அ லெஜண்ட் டைரக்டர் கம் ஆர்டிஸ்ட்டு. பட் என்னை ட்ரீட் பண்ண விதம் கடைசி நாள் இன்னைக்கு இப்போ ட்ரீட் பண்ணுற வரைக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருப்பார். ஓகே. பாலா சார் படங்கள்னால இந்த ட்ரேட்மார்க் டச் இருக்கும். அவர் வந்து ரியாலிட்டியை வந்து அது படத்துடைய டேக்லைனே எப்படி வந்துச்சுன்னா, வெரி ப்ரூட்டல் பட் வெரி ட்ரூ. அதாவது ரொம்ப வயலண்டாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் உண்மை இதுதான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த கேரக்டருக்கு வந்து, அதாவது வந்து ஒருத்தன் வந்து சாஃப்டாக வந்து ஏமாற்றி அந்த பொண்ணை இது பண்ணி வச்சுட்டு இருக்கும் போனே, நீங்கள் பின்னாடி நார்மலான ஒரு படம் மாதிரி அவனை போட்டு அடிச்சு இது பண்ணுறி அவனை அந்த மாதிரி இதே வர முடியாதுல்ல. ஸோ அது ஒரு அளவுக்கு வயலண்ட்டாக பண்ணாதான் வந்து அந்த கேரக்டர் நிற்கும். சசிசானனோட கேரக்டர் நிற்கும். அதுவும் பாலா அண்ணன் ஸ்டைலில் அதை பண்ண தான் வேணும். ஏன்னா பாலா அண்ணன் ரசிகர்கள் வந்து அந்த அளவுக்கு ரசித்தாங்க. நான் மதுரை போயிருக்கும் போது என்னால் தேட்டர்லேருந்து வெளியே வர முடியல. கத்துன்னு கத்துறாங்க. பாலா அண்ணனுக்கு அவ்வளோ வெறியனுங்க இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக, உலகம் ஃபுல்லாக. இன்ஃபேக்ட் ஈவன் இட்ஸ் யூஎஸ்லேருந்து என் ஃப்ரெண்டு பேசியிருந்தா ரொம்ப நல்லா இருக்கு, சிங்கப்பூர்லேயே ரொம்ப நல்லா இருக்கு, எல்லா இடத்துலையும் நல்லா இருக்கு. அந்த டச்சில் தான் மேடம் நானே வந்து ஒரே ஒரு சீன் நடிக்கணும்னு வந்தேன். சேதுவில் அந்த கள்ள தூக்கி போட்டு அந்த டயலாக், அதை நான் யூஸ் டு டு இட் டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே. ஸோ படம் வந்து ரிலீஸ் ஆன உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது, இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு நிறைய பேர் தெரியும் இல்லையா, ஃபோன் பண்ணி இது மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது, நீங்கள் வந்து கண்டினியூ டு இது மாதிரி ரோல்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா? கண்டிப்பாக. அதாவது படம் நான் ஷூட் போயிட்டு இருக்கும்போது பாபி சிம்மா வந்து உனக்கு கிடைச்ச பெரிய லைஃப் டைம் இது, அதை நீ என்ன வேணாலும் பண்ண அந்த இதுக்காக அப்படின்னு சொன்னார். படம் முடித்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமானது என்னன்னா, இண்டஸ்ட்ரியோட பெஸ்ட் பெர்ஃபார்மர்லாம் இருப்பாங்க. நரேன், விஜய் சேதுபதி சார், விஜய் சேதுபதி, அப்புறம் டேனியல் பாலாஜி, இன்ஃபேக்ட் பொன்வண்ணன் சார், எல்லாம் அந்த இவங்கெல்லாம் பெர்ஃபார்மர் ஓரியன்ட். இது அவங்கெல்லாம் பேசும்போது வித்தார்த்த, இன்ஃபேக்ட் அவர் கூத்துப்பற்றியோட ஆசிரியர் மாதிரி, அவர் டீச்சர். அது ஸோ அவரெல்லாம் நம்ம சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் மை காட் பாலா சார் தான். ஓகே. ஸோ அவர் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் கற்றுக் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த படங்கள் நீங்கள் எப்படி சூஸ் பண்ண போறீங்க? இனிமேல் வில்லனா கண்டினியூ பண்ண போறீங்களா, இல்லை வந்து குணச்சித்திர கதாபாத்திரங்கள் வந்து அதுவும் பண்ணுவீங்களா? இல்லை, வில்லனா பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் வேணாம். என்னன்னா, யூ கேன் டூ வெரைட்டிஸ் ஆஃப், யூ கேன் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்களை நீங்கள் வேரியேஷன்ஸ் காட்டிகிட்டே இருக்கலாம். நீங்கள் வேறு கேரக்டர் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ தூரம் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. சின்ஸ் நான் இதிலே பல மாடுலேஷன்ஸ் ஆகிருக்கும் நம்மளுக்கு. அது ஒரு நம்மளை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறதுக்கான விஷயம். இப்போ வில்லனா வந்து பெரிய ஸ்டாரெலாம், சத்யராஜ் சார்லாம் வந்து இஸ் அ வெரி குட் சான்ஸே இல்லை. அவரெல்லாம் என்னோட ஃபேவரட் எம்ஆர் ராதா சார் தான். ஸோ அவங்கள பார்க்குறதுக்குன்னே ஒரு கூட்டம் வரும். அந்த மாதிரி ரகுவரன் சார். ஸோ அவங்கள பேஸ் பண்ணி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ் பண்ணணும் தான் எனக்கு ஆசை. அது வில்லனிக்காவே இருக்கட்டும், என்ன வேணாலும் பண்ணலாம் மேடம். ஓகே. உள்ள பாலா சார் ஒரு ப்ராடக்ட் அப்படி தூக்கி போட்டா என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகே. உங்களுடைய ஈர்ப்பு இப்போதைக்கு வந்து வில்லன்ஸ் பக்கம் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் இல்லையா? ஏன்னா உங்க ரோல் மாடல்ஸே நிறைய பேர் வந்து வில்லன் அப்படின்ற ஸ்டேஜ்ல ரொம்ப சாதிச்சாங்க. எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஸ்கிரிப்ட் தான் மேடம். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃபோக்கஸிங் ஃபுல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் தான். இன்ஃபேக்ட் ஐ லவ் டு டூ 16 வயது நிலை சப்பானி கேரக்டர், குணா கேரக்டர், அன்பே சிவம் கமல் சாரோட. ஏன்னா அவர்லாம் வந்து இது, அதனால வந்து அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடுக்கு ஐ எம் ஃபோக்கஸிங் மோர். ஓகே. சோ கலாபவன் அந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கோல்டன் கேட்ஸ் அப்படினு தான் சொல்லணும். ஓபன் கண்டிப்பா இது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே.
ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா நீங்க வந்து தர்மதுரை படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, விஜய் சேதுபதி சார் நடிக்கிறாரு. ஸோ அதை வந்து கண்டிப்பா கேட்காம இருக்க முடியாது அந்த நேரத்துல. ஸோ அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க சார், அந்த படத்தை பத்தி. இல்ல அது டைட்டில் அமைஞ்சதே எனக்கு ஒரு பெரிய லக்கு தான். அது வந்து தர்மதுரைன்னு ஒரு டைட்டில், அதுவும் சீனு ராமசாமி நேஷனல் அவார்ட் டைரக்டர், விஜய் சேதுபதி, தமன்னா, சிஸ்டி டாங்கேர், ஐஸ்வர்யா ராஜேஷ், ஒரு பெரிய இது ராதிகா மேடம்லாம் நடிப்பை பார்த்துட்டு பிரமிச்சிட்டேன். ஸோ அப்போ தான் நான் ஸ்ட்ரைட்டாக பார்க்குறேன். ஒரு சைடு சேதுவை சொல்லவே வேணாம், இதை சான்ஸ்லெஸ் பர்ஃபார்மர். இன்னொரு சைடு ராதிகா மேடம், எல்லாம் போட்டி போட்டு நடிக்கிறாங்க. அந்த செட்டே அப்படி தான் இருக்கும். நான் ஒரு வாட்டை போயிட்டு ஷூட் எப்பா இதுன்னு சொல்லி கும்பிட்டு வந்துட்டேன். ரொம்ப ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. யுவன் இஸ் டூயிங் மியூசிக் அண்ட் வைரமுத்து சார் ஃபர்ஸ்ட் கிளாஸாக சாங்ஸ் போட்டிருக்காங்க. கேமராமேன் சுகுமாரன். ஸோ ஆல் டீம் பார்த்தீங்கன்னா நல்ல தர்மதுரை வந்து நல்ல பெரிய டீம். ஸோ ட்ரெய்லர் மற்றும் பாடல்கள் வந்து நாங்கள் எப்போ எதிர்பார்க்கலாம் சார்? பிப்ரவரி எண்ட் அந்த மாதிரி, பிப்ரவரி மார்ச் ட்ரெய்லர் இது பண்ணிடுவோம். ஓகே. ஸோ அதே மாதிரி நிறைய ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ எந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஏற்ற ஸ்கிரிப்ட்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா? சலீம் பண்ணியிருந்தீங்க, அது சோஷியலி அவேர் படம். இப்போ தர்மதுரை நீங்கள் அப்படி தான் சொல்கிறீங்க, சோஷியலி அவேர்னஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பாக. இப்போ சலீம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரியான டாக்டர் அந்த கைண்ட் ஆஃப் ஜானர் தான். சலீமை பொறுத்த வரைக்கும் அது விஜய் ஆண்டனியோட ஸ்டைல் ஆஃப் மூவி. எனக்கு படம்லாம் முடிச்சுட்டு தான் வந்து அவர் போட்டே காமிச்சார். படம்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கு முன்னாடி நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. பிகாஸ் இஸ் எ வெரி குட் டெக்னீஷியன் அண்ட் யூ டூ லாட் ஆஃப் திங்ஸ். அவர் பண்ணுற விதமே வந்து நல்லாயிருக்கும். அவர் ஒரு கதையை வந்து நம்ம கேட்குறதோட அவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளேவர் பண்ணி கொடுப்பாரு பாருங்க, அது வந்து வேறு லெவலில் இருக்கும் விஜய் ஆண்டனி சார்ட்ட. இவங்க வந்து இப்போ தர்மதுரை பார்த்தீங்கன்னா சோசியல் கண்டென்ட் போயிட்டே இருக்கும், ஒரு சைடு கமர்ஷியல் கண்டென்ட் போயிட்டே இருக்கும், காமெடி ஃபுல்லாக. அதுவும் சேது சொல்லவே வேணாம், காமெடி பயங்கரமாக பண்ணுவார். கஞ்சா கருப்பு வேறு, அது ஒரு இன்னும் 2 ஆர்டிஸ்ட், காமெடி ஆர்டிஸ்ட்டு. ஸோ ஆல் டு கலகலப்பாக இருக்கும் படம். ஓகே. ஸோ வெயிட்டிங் ஃபார் தர்மதுரை படம் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நன்றி சார், இந்த அரை மணி நேரம் வந்து எங்க கூட தாரத்தப்பட்டை பற்றியும் தர்மதுரை பற்றியும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்தது நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ கண்டிப்பாக நேரில் இன்னைக்கு ஷோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன். நன்றி.